அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இன்றைக்கி வண்டி வாங்குறது எப்படி, நீங்கள் புல்லட்டு வாங்குவீங்க, நின்ன வண்டியும் வாங்குவீங்க, ஓடுற வண்டியும் வாங்குவீங்க. அது எப்படி வாங்கணும் என்றதை சொல்கிறேன். இப்போ வண்டி வாங்கக்குள்ளே இப்போ ரொம்ப நாளாக எஃப்சி எடுக்காமல் வச்சுருப்பாங்க. எப்படின்னாக்கா ஒரு 2000க்கு முன்னாடி எஃப்சி எடுத்துருப்பாங்க. வண்டி வாங்கி ஒரு 5 வருஷம் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் நின்றுட்டுருக்க வண்டி. அதுக்கப்புறம் எஃப்சி எடுக்கலை. இப்போ தான் அந்த புக்கை தட்டி எடுக்கிறோம். அந்த வண்டியை எப்படி எடுக்கிறது, புக்கு ஓட இருக்கிற வண்டியை எப்படி எடுக்கிறது, அது ஒரிஜினாலிட்டியாக எடுக்கணும். இல்லைன்னா ஆர்டிஓவில் சிக்கல் வந்துடும். அந்த சேஸ் நம்பர் படிக்கல, ஆர்டிஓவில் சிக்கல் வந்துடும். இன்ஜின் நம்பரை கூட விட்ருவாங்க ஆர்டிஓ. அந்த சேஸ் நம்பரு கரெக்டாக இருக்கணும். அது முதல்ல புக்கு வாங்கக்குள்ளார அந்த புக்கு ஓனர் இப்போ கரண்ட்டில் லைவில் இருக்கிறாரா, லைவில் என்னது உயிராக இருக்கிறாரா இல்லைன்னு மாதிரி செக் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்க வாரிசுகிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கிட்டு இந்த வண்டியை நாங்கள் விற்கிறோம் சொல்லிட்டு வாங்கிடணும். வாங்கிட்ட பிறகு அதை அவங்க பேரில் தான் எஃப்சி எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு அவங்க பேரில், வாரிசு பேரில், ஒருத்தர் பேரில் கரண்ட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் பேரில் மாற்ற முடியுமே. டைரெக்டாகவே நம்ம மாற்ற முடியாது அந்த புக்கில். சரி, இப்போ புக்கில் ஓனர் பேர் இருக்காங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. அந்த ஓனரும் உயிராக இருக்கிறார். வண்டி விற்கிறார் நம்மக்கிட்ட, புக்கோடு தான் விற்கிறார். அது எஃப்சி எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. அவருடைய குடும்ப கஷ்டத்தினால வண்டியும் புக்கும் சேர்த்து விற்றுறார். அந்த வண்டியை எப்படி பார்த்து வாங்குறது? வண்டி ரொம்ப டேமேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது சேஸ் நம்பர். இதை பாருங்க, இந்த இருக்குல்ல, இதுதான் சேஸ் நம்பர். இந்த நம்பரில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கின்னு ஒரு பென்சிலை வச்சுக்கின்னு ஒரு ட்ரேஸ் பண்ணுங்க. முதல்ல இந்த ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புக்கில் வச்சுருப்பாங்க நம்பர். புக்கில் இருக்கிற நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறோம். ரெண்டுத்தையும் ஒப்பிடக்குள்ளார அந்த ஃபாண்ட்டு, இதில் அடிச்சுக்கிற இந்த வண்டியில் வச்சு இதில் அடிச்சுக்கிற ஃபாண்ட்டு அந்த புக்கில் இருக்கிற ஃபாண்ட்டும் கரெக்டாக இருக்கணும், மேட்ச் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்னா இந்த வண்டியில் தான் இப்போ நம்ம எப்படி நம்ம பென்சிலில் ட்ரேஸ் எடுத்தோம், அதே மாதிரி அந்த காலத்தில் ட்ரேஸ் பண்ணி அதில் ஒட்டியிருப்பாங்க. அப்போ அதில் வேறு மாதிரி இதில் வேறு மாதிரி இருந்தாக்கா ரொம்ப சிக்கலாக போடும். ஸோ எஃப்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓஹோ இது அந்த வண்டி கிடையாது, இந்த வண்டி கோத்துக்கிறாங்க புதுசாக, இவங்களே மேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது இது ஒரு வண்டி வாங்கிறது, புக்கு வச்சுக்கிட்டு வாங்கிறது வேறு. அதுக்கப்புறமா இன்சூரன்ஸு, புகை சர்டிஃபிகேட்டு, புக்கு, இதை வச்சுக்கிட்டு நம்ம வண்டியை எஃப்சி எடுத்துடலாம். இன்னொரு கட்டத்தில் புக்கு இப்போ 2020 எஃப்சி எடுத்துட்டாங்க. அந்த வண்டியெல்லாம் நம்ம எளிமையாக வாங்கிவிட்டு அந்த ஓனர் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும். அவருடைய அந்த கையெழுத்து, விற்கிறத கையெழுத்து இருந்தால் போதும். நம்ம வாங்கிட்டு ஈஸியாக வண்டி வரணும். அங்கேயும் வாங்கக்குள்ளே இந்த சேஸ் நம்பர்லாம் செக் பண்ணு. இந்த சேஸ் கழுத்தில் வரும் சேஸ் நம்பர். சில பேர் கழுத்தில் எந்த இடத்துல சேஸ் நம்பர்னு தெரியாது. இந்த பாருங்கள், கழுத்தில் வருதுங்களா, லெஃப்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடு தான் இருக்கும் நம்பர். ஓகேங்களா? இது தெரியாமல் சில பேர் நம்ம ரைட் சைடில் அடிச்சு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அப்படி பார்த்து ஏமாறாதீங்க. செக் பண்ணி முதல்ல வாங்குங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ 2022 வண்டி விற்கிறாரு வச்சிங்களேன். இப்போ இன்னி தேதியில் விற்கிறாரு வச்சிங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஓவில் ஒரு கார்டு தான் போட்டு தராங்க. அந்த கார்டில் எல்லாமே டீட்டெயிலும் அடங்கி போடும். சேஸ் நம்பரு எல்லாமே அடங்கி போடும். சேஸ் நம்பரில் இப்படி தான் இருக்கணும்னு சேஸுன்னா இப்படி கிடையாது. சேஸ் நம்பரு இருந்தால் போதும், நம்பர் அங்கே இருந்தால் போதும், அது அடிச்சு விடலாம். இப்போ காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வண்டி வாங்கக்குள்ள இப்போ காலகட்டத்தில் சேஸ் நம்பர் முறை செக் பண்ணுங்கள். புக்கில் இன்ஜின் நம்பர்னால் செக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறீங்க,
இப்போ புக்கை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ புக்கை வந்து இப்போ கார்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கார்டில் வந்து அவங்க ஓனருடைய பேர், அட்ரஸ்ஸு, வண்டி டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியா அதெல்லாம் அந்த கார்டில் மென்ஷன் பண்ணிருப்போம். அதை பாருங்கள், பார்த்துட்டு அதை வாங்குங்க. ரெண்டாவது, அந்த இப்போ கார்டில் இருக்கிற வண்டி வாங்க போகிறோன்னா அது கேஸுக்கு தான் முதல்ல செக் பண்ணலாம். இப்போ தான் ஆப்லாம் வந்துருச்சு இல்லை, அந்த ஆப் மூலிமா அந்த வண்டியில் கேஸுக்கு தான் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா கேஸ் இருந்தால் கூட நம்ம வெப்சைட் எடுக்க முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் நிறைய போடுறாங்க இப்போ மாடலாக. அதனால் அந்த கேஸுக்கு தான் முதல்ல செக் பண்ணி வண்டி எடுங்க. இப்படி தான் வண்டி வாங்கணும். ஒன்று ஒரு மெத்தடு வந்து புக்கு மட்டும் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து கார்டெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வண்டிக்கு சேஸ் நம்பர் முக்கியமாக இந்த இடத்துல சேஸ் நம்பராக செக் பண்ணி வாங்குங்க. இந்த சேஸ் நம்பரும் புக்கு நம்பரும் கரெக்டாக இருக்கணும். ஃபாண்ட்டெல்லாம் இன்ஜின் நம்பரும் செக் பண்ணி, இந்த இன்ஜின் நம்பர் அங்கே இருக்கும், செக் பண்ணி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.